ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். சாம்சங் லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல என்னுடைய ஒரு ஃபேவரட் சீரிஸ்னா அது எம் சீரிஸ் தான். அவங்க எம் சீரிஸ்ல லான்ச் பண்ண சாம்சங் கேலக்ஸி M21 ஆகட்டும் இல்ல சாம்சங் கேலக்ஸி M31 ஆகட்டும், இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே பட்ஜெட் பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு நல்ல அட்ராக்டிவான ஸ்பெக்ஸோட அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதே வரிசையில சாம்சங் கேலக்ஸி M32 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போனை இந்தியாவில் லான்ச் பண்ண போறோம் அப்படின்றத அபிஷியலா அவங்க இப்ப கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. வர ஜூன் 21 இந்த ஸ்மார்ட் போனுடைய லான்ச் ஈவென்ட் அப்படின்றது நடக்க போகுது. ஸோ அப்படி லான்ச் ஆக போகிற இந்த சாம்சங் கேலக்ஸி M32 ஸ்மார்ட் போன்ஸ்ல என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்க போகுது, என்ன பிரைசிங்க்கு லான்ச் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் ஆல்மோஸ்ட் லீக்ட் ஆயிடுச்சு. அண்ட் அவங்களுமே ஒரு சில ஸ்பெக்ஸ் எல்லாம் லீக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி லீக் ஆயிருக்கக்கூடிய அந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோல மொபைல் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரிவியூவா நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாம்சங் கேலக்ஸி சீரீஸில் லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே உங்களுடைய ஃபேவரட் சீரிஸ் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிங்க. அண்ட் இப்போ இந்த சாம்சங் கேலக்ஸி M32 பற்றி பார்க்கலாம். அதில் இந்த சாம்சங் கேலக்ஸி M32 ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்க போகிற ஸ்பெக்ஸில் ஒரு சில ஸ்பெக்ஸ் எல்லாம் அவங்களே அமேசானில் ஒரு டெடிகேட்டட் பேஜ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக கிரியேட் பண்ணி அதில் அவங்க கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பெக்ஸில் டிஸ்பிளேவும் ஒன்று 6.4 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் சூப்பர் AMOLED பேனலோட இந்த டிஸ்பிளே அவங்க கொடுக்க போகிறாங்க. அண்ட் அதோட இதில் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க போகுது அப்படின்றத அவங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. மற்றபடி டிஸ்பிளேல இருக்க போகிற ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 800 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸோட கார்னிங் Gorilla Glass 3 அல்லது கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷனோட இந்த டிஸ்பிளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான லீக்ஸ் தான் இப்போதைக்கு வெளியெல்லாம் வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி டிஸ்பிளேலே இங்க இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுக்க போறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டியுமே இவங்களுடைய இதுக்கு முன்னாடி எம் சீரிஸ் ஸ்மார்ட் போன்ஸ் ஆன M21 அண்ட் M31ல கொடுத்த மாதிரியே 6000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் இந்த ஸ்மார்ட் போன்லயுமே கொடுக்க போறாங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் எவ்வளவு வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்க போறாங்க அப்படின்றத பத்தின இன்ஃபர்மேஷன் எதுவும் கிளியரா இல்ல. பட் சாம்சங் உடைய இதுக்கு முன்னாடி எம் சீரிஸ் ஆன சாம்சங் கேலக்ஸி M21 அண்ட் M31ல பார்த்தோம்னா 15 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில இந்த ஸ்மார்ட் போன்லயும் அதே 15 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் ஆனா சாம்சங் கேலக்ஸி M21 அண்ட் 31ல எந்த அளவுக்கு அதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி ஒரு பாசிட்டிவா இருந்துச்சோ அதுக்கு ஈக்குவலா இதனுடைய ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒரு நெகட்டிவா இருந்துச்சு. ஏன்னா 15,000 ரூபாய் அப்படின்ற பட்ஜெட்டுக்கு 15 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால அதை இந்த ஸ்மார்ட் போன்ல கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான லீக்ஸுமே அதிகமாக வெளில வந்துகிட்டு இருக்கு. பட் என்ன அஃபிஷியலா ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அதே மாதிரி சாம்சங் கேலக்ஸி M21 அண்ட் 31 இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் எந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவா இருந்துச்சோ அதுக்கு ஈக்குவலா இந்த ஸ்மார்ட் போனுடைய ப்ராசஸருமே ஒரு நெகட்டிவா இருந்துச்சு. ஏன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே அவங்களுடைய ஓன் எக்ஸினோ ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த எக்ஸினோ ப்ராசஸர் இப்போ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஸ்னாப்டிராகன் அண்ட் மீடியாடெக் அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் காம்படிட்டரா இல்ல. ஸோ அதனால எக்ஸினோக்கு பதிலாக ஸ்னாப்டிராகன் இல்ல மீடியாடெக் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டையுமே இந்த ஸ்மார்ட் போன்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி மீடியாடெக் கூடிய ஒரு சிப்செட் இந்த சாம்சங் கேலக்ஸி M32ல கொடுத்திருக்காங்க. மீடியாடெக் Helio G85 அப்படின்ற ஒரு சிப்செட்டோட தான் இந்த ஸ்மார்ட் போன் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ் எல்லாம் இப்போ அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில சாம்சங் இந்த வாட்டி அவங்களுடைய ஓன் எக்ஸினோ ப்ராசஸர் இல்லாம மீடியாடெக் கூடிய ப்ராசஸரோட வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு பெட்டரான இம்ப்ரூவ்மெண்ட்டா கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும். அண்ட் அடுத்ததாக கேமராவுக்கு வந்தோம்னா கேமராவுமே சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எப்போவுமே ஒரு நல்ல கேமரா கொடுப்பாங்க. அந்த வகையில் தான் சாம்சங் கேலக்ஸி M31ல 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி பேக் சைட் ரியர் சைட் கேமரா செட்டப்லையுமே 64 மெகா பிக்சலுக்கான கேமரா அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே இந்த M32க்கு வந்தோம்னா இங்கேயுமே ரியர் சைட் கேமரா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட குவாட் கேமரா செட்டப் தான் கொடுக்க போகிறாங்க. பட் செல்ஃபி கேமராவுக்கு வந்தோம்னா இங்கே கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ண போகிறாங்க. 32 மெகா பிக்சல் கேமராவில் இருந்து 20 மெகா பிக்சல் கேமராவை இங்கே செல்ஃபி கேமராவை டவுன் கிரேட் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவுமே இந்த 15,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல டீசென்டான செல்ஃபி கேமரா தான். ஸோ அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 32 மெகா பிக்சல் கேமராவை கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு அவங்களுடைய எக்ஸினோ ப்ராசஸர் இல்லாமல் மீடியாடெக் கூடிய ஒரு ப்ராசஸர் கொடுத்து ஒரு நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனில் கொண்டு வரதுக்கான ஒரு கான்செப்ட்ல தான் சாம்சங் இந்த வாட்டி இறங்கியிருக்காங்க. அண்ட் மற்றபடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் Android 11 One UI தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆக போகுது. ஃபைனலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் என்ன பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போறாங்க கொண்டு வர போறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 15,000 ரூபாய் அப்படின்ற பட்ஜெட்டுக்கு தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போறாங்க. ஸோ 15,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நான் சொன்ன எல்லா ஸ்பெக்ஸுமே ஓரளவுக்கு ஒரு நல்ல டீசென்டான ஸ்பெக்ஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எக்ஸப்ட் அந்த மீடியாடெக் Helio G85 அப்படின்ற சிப்செட். ஸோ இந்த மீடியாடெக் Helio G85க்கு பதிலாக G95க்கான சிப்செட் மட்டும்
மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் போன் வேற லெவல் ஸ்மார்ட் போனா இருக்கும். பட் அதை தாண்டி மற்றபடி இருக்கக்கூடிய கேமரா டிஸ்பிளேன்னு எல்லாமே இந்த 15,000 ரூபாய் அப்படின்ற பிரைசிங்க்கு கண்டிப்பா சாம்சங் கிட்ட இருந்து ஒரு பக்காவான ஸ்மார்ட் போனா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாம்சங் உடைய இந்த புது சாம்சங் கேலக்ஸி M32 என்ன ஸ்பெக்ஸோட என்ன பிரைசிங்க்கு வரும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அல்லது என்ன ஸ்பெக்ஸோட வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.